இந்த நேரத்துல யாருகிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே தெரியலையே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஆச்சுங்க? என்னங்க? டேய் மாதவா, ஏண்டா இங்க வந்து படுத்துங்கற? அது தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். ஏண்டா தண்ணி என்ன தோட்டத்துல ஏடா வச்சிருக்கோம்? அம்மா கரண்ட் இல்ல, ஏதோ இருட்டுல கிச்சன் நினைச்சு கார்டனுக்கு வந்துட்டேன். அடப்பாவி, எந்திரி எந்திரி. அப்பா பாப்பா, நல்ல புள்ளடா நீ. ஏண்டா இருட்டுல இந்த அளவுக்குடா உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு? ஏய் போடா, போய் ஒழுங்கா படுப்போ. கௌசல்யா, நான் உள்ள போறேன், நீ கிச்சன்ல தண்ணி எடுத்துட்டு வா. வரும், நீ பாத்து போ. ஓடி இப்படி தண்ணி கேக்குறால, போய் குடுப்போ. என்னங்க அப்படி திருட்டு பார்வை பாக்குறீங்க? திருட்டு பார்வை பார்க்கல, நீங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனம் பண்றீங்கல்ல, அது என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாக்கிறேன். யாரு? நாங்க திருட்டுத்தனம் பண்றோமா? நீ மட்டும் இல்ல, நீயும் எங்க அம்மாவும் சேர்ந்து என்னமோ திருட்டுத்தனம் பண்றீங்க. பாருங்க, உங்க தொழில் துப்பறியது இல்லையா, அதான் உங்க மூளை எப்பவுமே அப்படியே சிந்திக்குது. முடியல கௌசல்யா, ஒரு லீடிங் டிடெக்டிவ் ஆபீசர்னா பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆனா சொந்த வீட்டுல நடக்கிற கிரைம் என்னால கெஸ் கூட பண்ண முடியலையே. ஐயோ, வேலை இல்லாத கார்பெண்டர் வாழையில போட்டு இழைச்சானா, அந்த கதையா இருக்குங்க உங்க கதை. கொஞ்ச நாள் உங்களுக்கு கேஸ் எதுவும் கிடைக்கல, அதான் வீட்டுக்குள்ளேயே துப்பறிய ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் தப்பு தப்பா. நான் வீட்டுக்குள்ள துப்பறியது தப்புன்னு சொல்லு, ஆனா தப்பு தப்பா துப்பறியன்னு தப்பா மட்டும் சொல்லாதானே. புரியுதா? புரியுதா? தப்பு இல்லாம சொல்றேன், நீயும் எங்க அம்மாவும் சேர்ந்து ஏதோ தப்பு தப்பா பண்றீங்க, எனக்கு தெரியும். தப்பே பண்ணாத எங்களை பார்த்து ஏதோ தப்பு பண்றோம் தப்பு தப்பா சொல்லாதீங்க. அப்புறம் தப்பு பண்ணாத எங்களுக்கு தப்பு பண்ற எண்ணம் வந்து எல்லாமே தப்பு தப்பா பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே தப்பாயிடும். ஐயோ, எல்லாமே தப்பாயிடுச்சுன்னு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன? நான் ரெண்டு தப்பு தான் சொன்னேன், நீ ஏகப்பட்ட தப்பு சொல்லி தப்புல தப்பிக்கலாம் பாக்குறியா? சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லுங்க. அது தெரியாம மண்டை காயறேன். மாமியார மருமகளும் திடீர்னு ஒட்டி உரத்து உறவாடுறீங்க. உங்க ரெண்டு பேரும் காத்து கூட போக முடியாத அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்க. தினமும் நடுராத்திரில யாருக்கிட்டயோ போன்ல பேசுறீங்க. யாரு 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 யாரு? பின்ன நானா? ஒழுங்கா உண்மையை சொல்ல கௌசல்யா, யாருக்கிட்ட போன்ல பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீ மடிப்பாக்க மாதவன பாத்துருக்க, மண்டைய புழங்குற மாதவன பாத்ததுல. இனிமே பாப்ப பாத்துக்கோ, ஒழுங்கா உண்மையை சொல்லு, யாருக்கிட்ட போன்ல பேசுறீங்க? உங்க மண்ணு மேல சத்தியமா சொல்றேங்க, நாங்க யார்கிட்ட போன்ல பேசலங்க. போய் சொல்லாத கௌசல்யா, இப்ப கூட நீங்க கார்டன்ல பேசுறத பார்த்துட்டு தான் வரேன். அது நான் பேசலங்க, அதுதான் பேசினாங்க. யாருக்கிட்ட பேசினாங்க? அது அது ஃபாரின்ல உங்களுக்கு யாரும் தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்களாம்ல. எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்கன்னு ஃபாரின்ல யாருமே இல்ல. இவ்வளவு தூரம் இல்லங்க, தூரத்து சொந்தக்காரங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க கிட்ட தான் அத்தை அடிக்கடி பேசுறாங்க. சரி, அதுக்கு நடுராத்திரில பேசுறாங்க. என்னங்க நீங்க எவ்வளவு பிரில்லியன்ட், எவ்வளவு படிப்பு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய புத்திசாலி. என்னங்க அமெரிக்கால பகல்னா இங்க ராத்திரியாமே. அதான் அவங்க ராத்திரில போன் பண்ணும்போது நாம பகல்ல பேசுறோம், அவங்க பகல்ல பேசும்போது நாங்க ராத்திரில பேசுறோம். உண்மைதான் சொல்றியா? போங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. நம்ம அம்மா திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கூட தெரியாது. கௌசல்யா, உண்மைதான் சொல்றேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நில்லு கௌசல்யா, நில்லு. பாருங்க, நான் தூங்க போறேங்க, சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. மழுப்பாத, உண்மையை சொல்லு. நான் எதுவும் மழுப்பல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். கௌசல்யா,
Damn it. மாட்டாம போயிட போறீங்க. பிடிக்கிறேன். வாங்க வாங்க. வந்துட்டானா? வரான். வந்துட்டான். டேய் மதவா ஆபீஸ் கிளம்பிட்டியா? இல்ல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஐயோ கௌசல்யா பாத்தியா எப்படி இருக்கு என் பிள்ளைக்கு காமெடி சென்ஸ். அவர் எப்பவுமே சிரிக்க பேசுவாரு. ஐயோ இப்ப மட்டும் இல்ல கௌசிமா, சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைக்கு காமெடி சென்ஸ் கேளுமா. இவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவன் கிளாஸ் மிஸ் அமெரிக்கா எங்க இருக்கு தெரியுமான்னு கேட்டாங்களா. இவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டானா. ஆனா அந்த மிஸ் பெஞ்ச் மேல ஏறி நில்லுடா அப்படின்னாங்களாம். உடனே இவன் பெஞ்ச் மேல ஏறி நின்னா அமெரிக்கா தெரியுமா மிஸ்ன்னு கேட்டானா. ஐயோ அப்பவே என் பிள்ளைக்கு காமெடி சென்ஸ் ஜாஸ்தி. இருங்க. இப்ப எதுக்கு மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு சிரிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? மாதவா எனக்கு வெறும் ஒரு 20,000 ரூபாய் வேணும்டா. நீ சொன்ன கேவலமான ஜோக்குக்கு 20,000 ரூபாய் வேணும்? ஐயோ அதுக்கு இல்லடா, அம்மாவுக்கு அவசரமா ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுதுடா. அப்படின்னு அவசரம்? ஐயோ அவசரம்டா. நீ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது கூட. அது எப்படிமா? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கொடுப்பாங்களா? ஐயாங்க நீங்க என்ன லா படிச்ச வழக்கறிஞரா? கேள்வி கேட்காம காசு கொடுக்க மாட்டீங்களா? அவசரம்னு சொல்றாங்கல்ல, பாவம் கொடுங்கல. ஐயா எப்படி என்ன அவசரம்னு தெரியாம எப்படி கொடுக்கறது? ஓஹோ அப்போ தெரிஞ்சுட்டு தான் கொடுப்பீங்களா? ஆமா. பெத்த அம்மா கேட்டா நம்பி கொடுக்க மாட்டீங்களா? கேளுமா, கேளு கௌசிமா, நல்ல கேளு. அத்தை நீங்க கேட்ட 20,000 ரூபாய் கொடுக்கல, நானும் சேர்ந்து 20,000 ரூபாய் கேட்டா எப்படி அத்தை கொடுப்பாரு? இல்ல கௌசி, இவனை பெத்து வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என்ன நம்பி ஒரு 20,000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறான். இருங்க அத்தை, நீங்க ரொம்ப ஆவேசப்படாதீங்க, நான் கேக்குறேன். ஏங்க பெத்த தாயை இப்படி வேதனைப்படுத்தி பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு புள்ளையா? இரு என்ன ஓவர் ஆக்ட் பண்ணி அம்மாக்கு சப்போர்ட் பண்ற? ஏன் மாமியாருக்கு நான் சப்போர்ட் பண்ண கூடாதா? இப்போ நீங்க 20,000 கொடுக்க போறீங்களா இல்லையா? வேண்டாம் கௌசிமா வேண்டாம். அவனை கேட்காத. எப்ப என்ன இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானோ, சிச்சி இவன் பணமே எனக்கு தேவையில்லை. ஐயோ தோடா பாருங்க அத்தை எவ்வளவு மனசு உடைஞ்சு பேசுறாங்க. 20,000 கொடுங்க. என்ன ரெண்டு பேரும் ஓவரா சீன் காட்டுறீங்க? பாருங்க இது சீனோ இல்ல சினிமா இல்ல. அத்தை கேக்குறாங்க கொடுங்க. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அப்ப எதுக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்களா? ஏன் எதுக்கு நாங்க நேரா வரும்போது சொல்றாங்க. இப்ப பணத்தை கொடுங்க. முடியாது. அட கொடுங்க. கௌசல்யா கொடுங்க. இந்தா இதுல 10,000 இருக்கு. பாத்தியா கௌசிமா, உங்க அத்தை 20,000 ரூபாய் கேட்டா இவன் 10,000 ரூபாய் தான் கொடுக்கறான். என்கிட்ட இப்போதைக்கு எவ்வளவுதான் இருக்கு. உன் அக்கௌண்ட் ஒரு 10,000 போட்டல, அது சேர்த்து எடுத்துக்கோ. மொத்தம் 20,000 ஆச்சுல. 10,000 அதை எடுத்ததும் அமெரிக்கா அக்கௌண்ட்ல போட்டேனே. என்னம்மா என்ன முடிக்கிற? பேங்க்ல இருக்குல்ல? அது பேங்க் இருக்கு. பேங்க்ல பணம் இருக்குல்ல? பேங்க்ல நிறைய பணம் இருக்குடா. நான் போட்ட 10,000 இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன எடுத்துக்கோ. போ எடுத்துக்கோ. சரியா? கௌசல்யா மேல ஒரு ப்ளூ கலர் ஃபைல மறந்து வச்சிட்டேன், போய் எடுத்துட்டு போ. போ மறந்து வச்சிட்டு போ. வரும்போது எடுத்துட்டு வரது இல்லையா? ஓவரா பேசாத போ. மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேம்மா. என்ன இந்த பணம் எதுக்குன்னு கேட்க போறியா? ஐயோ இல்லம்மா, நமக்கு அமெரிக்காவில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? நமக்கு ஆழ்வார் திருநகர்லயே சொந்தக்காரங்க இல்ல, அமெரிக்காவுக்கு போயிட்டான் இவன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. டேய் இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்குடா யோசிக்கணும்? டேய் நமக்கு அமெரிக்காவில எந்த சொந்தமும் இல்ல. இல்ல 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 ஒரு தூரத்து சொந்தம் இல்ல ரொம்ப தூரத்து சொந்தம் யாராவது இருக்காங்களா? டேய் அப்படிலாம் யாருமே இல்லடா. சரி அப்படின்னா அந்த என்னங்க அங்க ப்ளூ கலர்ல எந்த ஃபைலுமே இல்லையா? ஐயோ அது ப்ளூ கலர்ல, சாரி அது பச்சை கலர் ஃபைல். அது மேல கபோர்ட்ல உள்ள இருக்கும் பாரு. முதல்ல கரெக்ட்டா சொல்ல மாட்டீங்களா? போ போ. எத்தனை தடவை மாடி ஏறி சீக்கிரம் போ. போறேன். மா நீ இப்பெல்லாம் தினம் ராத்திரி 12 மணிக்கு போன்ல பேசுறிய, யார்கிட்ட பேசுற? அது சொல்லுமா. சொல்லுமா யார்கிட்ட பேசுற?
அது ஆஸ்திரேலியா அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காடா. ஆஸ்திரேலியால உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆமாடா, அவன் என் கூட படிச்சவ. உன் கூட படிச்சவ இன்னும் உயிரோட இருக்காளா? டேய், அவ நல்லா படிச்சு ஆஸ்திரேலியாவுல செட்டில் ஆயிருக்காடா. பல வருஷத்துக்கு அப்புறமா என் நம்பரை எப்படியோ Facebookல கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்ல வந்துட்டா. நான் தான் ட்விட்டர்ல வந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த பிட்டர்ல வானா மேட்டருக்கு வாங்க. மேட்டர் அதே ராத்திரி 12 மணிக்கு பேசுறேன். ஆபீஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆபீஸ் போன்ல இருந்து ஊசியில பேசுவாடா. என்னமோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஏதோ சமாளிக்கிற. அவ அமெரிக்கா போன்ன்றா, நீ ஆஸ்திரேலியா போன்ன்ற. ஏய், என்ன யோசிக்கிற? இல்லம்மா, எனக்கு கூட ஆஸ்திரேலியால ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, உனக்கு இருக்காங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா. ஏங்க ஐயே, பச்சை கலர்ல எந்த ஃபைல் அது கிடையாது. பச்சை கலர்ல அது வந்து இல்ல. அது என்ன யோசிக்கிறீங்க? yellow கலர்ல ஏதா ஃபைல் இருக்கா பாருங்க மறுபடியும். இல்ல அது அப்பப்பப்பப்பா. என்னடா பாக்குற? எதுக்கு பாக்குறீங்க? பாக்கல. ஃபைல் எங்க வச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒண்ணுல. சரி, எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வா. ஹலோ டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியா இருக்குல்ல, பசிக்குதுன்னா எடுத்து சாப்பிடுங்க. ஏன் அது நீ எடுத்துக்க மாட்டியா? எனக்கு பசியே இல்லைங்க. நான் சாப்பிடுறது உனக்கு எதுக்கு பசிக்கணும்? சாரி, டைம் இல்லைங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். முக்கியமான வேலை? நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. சரி, அப்படின்னு முக்கியமான வேலை? ஆமா, வேலை இருக்கு. ஏய் கௌசி, டாடாடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. திருட்டு ராஸ்கலிஸ், மாட்டாம போட போறீங்க. நிக்க வச்சு உரிக்கிறேன் பாரு. என்னடி என்ன அத்தை இப்படி பண்ணிட்டாரு? 20,000 கேட்ட வெறும் 10,000 தந்திருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்லடி, என் அக்கௌண்ட்ல 10,000 போட்டால அது கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காண்டி. நாம தான் அதை எடுத்து அவங்க அக்கௌண்ட்ல போட்டோமே. இப்ப 20,000 போட்டுமே என்ன அத்தை பண்றது? ஐயோ, அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. மீதி 10,000 எப்படி புரட்டுறது, யார்கிட்ட கேக்குறது? என்னதான் நடக்கும் ஐயோ, பாச பார்க்கலாம் வந்தா குறுக்க நந்தி மாதிரி நிக்குதுங்களே. என்ன பண்றது? ஏய் கௌசி அங்க பாரு. கொலம்பஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவன்கிட்டயா? அவனுக்கு அடுத்தவங்க கிட்ட ஆட்டி போட்டு தான் பழக்கம். அவனை அது 10,000 கொடுக்கறதாவது. அடியே, கேட்டு பாப்போண்டி. நம்ம அதிர்ஷ்டம் ஒருவேளை அவன் கிட்ட இருந்து அதை நம்ம கொடுத்துட்டான்னு வச்சுக்கே, ப்ராப்ளம் சால்வ் இல்ல. கூப்பிடு. பார்க்கலாம். இந்த வரேன். நாட்டகோசம். ஹலோ, என்னது இது? இல்ல என்னதுன்னு கேக்குறேன். என்னடா? ஒரு ஆம்பளை விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க? டேய், ஒரு ஆம்பளையே செருப்பால அடிச்சு கூப்பிட்டாதான் தப்பு. விசில் அடிச்சு கூப்பிட்டா என்ன தப்பு? விசில் வேணுமா இல்ல செருப்பு வேணுமா? விசில் ஓகே தான். என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க? நான் சொல்றேன்டா. டேய், அவசரமா எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும்டா. அவசரமா 10,000 கேட்டா 10,000க்காக பரலோகத்துக்கு ரொம்ப அவசரமா போட உங்களுக்கு. சும்மா இருங்க, என் நிலைமை எனக்கு தெரியும். இது பாருங்க, வெளில போனோம், அர்ஜென்ட்டா ஒரு ஆட்டோ கூட்டினு வாடா சொல்லுங்க, கூட்டினு வரேன். அதை விட்டுட்டு ஏங்கிற போய் 10,000 கேக்குறீங்க? டேய், ரொம்ப எமர்ஜென்சிடா, 2 நாள்ல திருப்பி கொடுத்துறோம்டா. ப்ளீஸ். ஹலோ, நிறுத்துங்க. என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க? சத்தியமா சொல்றேன், என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. செல்ல காசு 10 பைசா தானே சொன்னீங்க? ரெண்டையும் சேர்த்துதான் சொன்னேன். ஏண்டா டேய், ஒரு ஆம்பளை 10 பைசா கூட இல்லாம சுத்துறியே, உனக்கு அத உங்க புள்ள கிட்ட போய் கேளுங்க. 6 மாசமா சம்பளம் பாக்கி, வாடகை கொடுக்க முடியாம நான் தலைமுறையா சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? சோத்துக்கே இல்லாம சிங்கி அடிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா ஒரே பஞ்சபாட்டாவே பாடுற? ஆனா கையில பிரேஸ்லெட், கழுத்துல செயின்ல போட்டுருக்க. மறுபடியும் வெக்கத்தை விட்டு சொல்றேன் மேடம். கழுத்துல இருக்கிறது 50 ரூபாய், கையில இருக்கிறது 35 ரூபாய். இதெல்லாம் கவரிங் கூட கிடையாது, எல்லாம் அலுமினியம் தான் மேடம். சும்மா ஒரு கௌரவத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், வக்கத்த நாய்க்கு கௌரவம் என்னடா வேண்டி கிடக்கு? இரு, கை வச்சிராத இரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கொலம்பஸ், உன்கிட்ட 10,000 ரூபாய் இல்ல, சரி விட்டு தொலை. உனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது ஒரு 10,000 ரூபாய் கேட்டு வாங்கி கொடுறா. மறுபடியும் வெக்கத்தை விட்டு சொல்றேன் மேடம். வெக்கத்தை விட்டு சொல்றேன்னு கக்கத்துல வேற கையை வச்சிட்டு இருக்க. என்ன நம்பி எவனும் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கண்ணுல மாற்றவன்ல ஏமாத்தனா உன்னை நம்பி எவன்டா பணம் கொடுப்பான்? இந்த பாருங்க, உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக என்ன இப்படி கேவலமா அசிங்கப்படுத்தாதீங்க.
மரியாதை மெயின்டைன் பண்ணுங்க, புரியுதா? இரு திரும்ப மரியாதையா? சும்மா ஷோக்கு காட்டிட்டு தெரியற பரதேசி. ஏண்டா உனக்கு என்னடா மரியாதை இருக்கு? ஏண்டா சோத்துக்கே சிங்கி அடிக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி கண்ணை புடுங்குற மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிற நீ? டேய் இதுக்கெல்லாம் ஏதுடா காசு? இதுக்கெல்லாம் எங்க இருந்துடா காசு வருது உனக்கு? எங்க இருந்து வருது? சொல்லு. பொங்கல் சீசன்ல நம்ம ஊர்ல சர்க்கஸ் போடுவாங்களே, அதுல பப்புன் யூஸ் பண்ற துணி தானே இதெல்லாம். அவன் வேறான் தூக்கி போடுற துணி எல்லாம் இவ போய் பொறிக்குவான். டேய் அப்படிதான்டா. இந்த பாருங்க, இதெல்லாம் டூ மச். என்னடா டூ மச் 3 மச்? பெருசா பேசுற. 10,000 ரூபாய் பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற. சரி யாச்சாவது கடை வாங்கி கொடுறானா அதுவும் செய்ய மாட்டேங்கிற. அப்புறம் மூஞ்சி கோவம் என்னடா வேண்டி கிடக்கு? அப்படியே போட்டனா பாஸோட சேர்ந்து ஆபீஸ்க்கு போலாம் இங்க வந்தேன் பாரு, அது தப்பா போச்சு. பேசாம அப்படியே போயிருக்கலாம். மாட்டேனே பா, கிளம்பி அப்படியே பா. மறுபடியும் அவ்வளவு தூரம் யாரு நடந்து போறது? தேவையில்ல, நான் பாஸோடய போறேன். பாஸ் காசு கொடுக்க வக்கில்ல பேசுற நீ. டேய் இத பாருடா, உன்கிட்ட நான் பணம் கேட்ட விஷயம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது உன் கைய முறிச்சிடுவேன். சொன்ன அவனை மூஞ்சில வராண்டி வாங்க பாஸ், வாங்க பாஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது ஒண்ணு இல்ல பாஸ், இவங்க இல்ல சும்மா பேசியிருந்தேன் பாஸ். ஏமா எனக்கு டிஃபன் கூட எடுத்து வைக்காம அவசரம் ஓடி வந்தீங்களே, இவங்கிட்ட பேசுறதுக்கு தானா? எந்த நாய்டா இவங்கிட்ட பேசுவா? எங்களுக்கு வேற ஒரு அவசரமான வேலை. என்ன அவசரம் கேட்ட சொல்ல மாட்டீங்க. இருங்க கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு கொஞ்சம் தானே ஆகணும். அப்போ வெண்டைக்காய் முத்துனா கடத்தருக்கு வராதா பாஸ்? சும்மா போடலங்க வண்டிடுறா. ஓகே பாஸ், எடுத்துட்டு வெளியே வா. அம்மா என்னடி பண்றது? என்னால 10,000 தான் அத்தை. ஐயோ இப்ப காசுக்கு என்னடி பண்றது? வாங்க ஏதாவது யோசிப்போம். வாடா சீக்கிரம் வாடா. தள்ளு. என்னடா வாடா வா. பாஸ் சொல்றா. டேய் ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம் புடிங்க ப்ளீஸ் புடிங்க. என்னடா சொல்ற? புடிங்க பாஸ். புடிச்சேன். கொஞ்சம் விட்ட பேண்ட் அவந்துரும் போல பாஸ், டைட் பண்ணிக்கிறேன். ஜிப்ப போடுறா. போடுங்க பாஸ். தள்ளுவாங்க. வா ஆரஞ்சிரும் தள்ளுறா. கால் வலிக்குது பாஸ். நீங்க பாட்டி கையில ஜாலியா நடந்து போக. இந்த வயிற்ற யார் தள்ளு வருது இப்படி கஷ்டப்பட்டு? அப்பா ஏய் ஏன்டா நின்ட்ட? வாடா தள்ளுறா. பாஸ் போங்க பாஸ். என்ன ஏற்கனவே 5 கிலோமீட்டர் தள்ளு வந்துட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது. வண்டி வீட்டுல இருந்து நல்லதானே கிளம்பிச்சு, திடீர்னு மக்கார் பண்ணுது. அது ஒண்ணு இல்லடா, இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளுறா ஸ்டார்ட் ஆயிடும். 2 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆயிடும் பாஸ். அதானே கணக்கு. அது இல்லடா, இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளினா நம்ம ஆபீஸ் வந்துரும். ஆபீஸ் வந்துருமா பாஸ்? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லையா? இல்லடா, வண்டி பக்கா கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா பெட்ரோல் தான் கம்மியா இருக்கு. நான் வீட்டுக்கு திரும்பி எடுத்துட்டு போகும்போது நான் தனியா போனோம். அப்ப வண்டி பெட்ரோல் எல்லாம் நின்று போச்சுன்னா நான் தானே கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போனோம். எதுக்கு ரிஸ்க்? அதான் இப்போ தள்ளி விட்டா நான் வீட்டுக்கு போகும்போது ஜாலியா போயிடும்ல. அதான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறது இல்ல, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் பொழப்பா பாஸ் உங்களுக்கு? மாட்டடா போச்சு. ஓவாயாலே உனக்கு கெடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு பணத்தை ரெடி பண்ணி வச்சேன், கெடுத்துக்கிட்டேன். சம்பளம் கிடையாது, அவ்வளவுதான். தள்ளு. என்ன பாஸ் இது கொலைக்கார சிந்தனையா இருக்கு? வேலை செய்யறவங்க சம்பளம் கேட்க கூடாதா? நியாயமா பாஸ்? நல்லா இருந்த வண்டியை தள்ள விட்டு இப்ப என் ஆயுசுல 1 வயசு கம்மிட்டீங்களே பாஸ். நீ இப்ப இருக்கிறதே வேஸ்ட். ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன பண்ண போற? இதெல்லாம் ஓவர் பாஸ், ஓவர். ஏன் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா குறைஞ்சா போயிடுவீங்க? போடலாம்டா. நீ வெட்டியா இருக்கும் போது வேஸ்டா பெட்ரோல் எதுக்கு போடணும்? அதான் உன்னை தள்ள விட்டேன். எனக்கு வாக்கிங் மாதிரி பாஸ். தேவையில்ல பாஸ். என்ன நீங்க தேவையில்ல, உங்க வேலை தேவையில்ல, உங்க சவகாசமே தேவையில்ல. நான் போறேன். போ. நான் போயிடுவேன். போடா. போ. வண்டி விட்டு போ. ஓ, என்ன விட ஒரு இழிச்சவாய் உங்களுக்கு கிடைச்சிட்டானா? அந்த தைரியத்துல தான் என்ன போன்னு சொல்றீங்களா? இல்ல, என்னை விட இழிச்சவாய் உனக்கு கிடைக்க மாட்டான். அதனால நீ போற பில்டப் கொடுத்துட்டு போக மாட்டற. எங்க முடிஞ்சா போய் பாரு. போடா. முடியல பாஸ், முடியல. உங்களை பிரிஞ்ச என்னால போக முடியல. அப்புறம் என்ன பில்டப்? விசுவாசம் தடுக்குது பாஸ், தடுக்குது.
உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கேன் மீட்டருக்கு மேல நடிக்காதன்னு. நீ நார்மலா நடிச்சாலே சகிக்காது, இதுல ஓவர் ஆக்டிங் வேறயா? ஏய் ஏன் 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 இப்ப அழுவுற? பாஸ், நான் உங்க அம்மாவையும் உங்க ஒய்ஃபையும் நினைச்சு அழுதேன் பாஸ். அவங்க நினைச்சு நீ என்ன அழுவுற? பாஸ், என்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டாங்க பாஸ். உங்ககிட்ட 10,000 ரூபாய் கடன் கேட்டாங்களா?